மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழுக்கான அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025, அதாவது நாளை 3/3/2025 நடத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பாக 100% இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கேட்பாங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் 12th தமிழ் மொத்த மதிப்பெண் வந்து 90 மதிப்பெண் கேட்கப்பட்டிருக்கு. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒருமுக எழினி, பெருமுக எழினி, முக்கியமான வினா, அதே மாதிரி அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய ஏதேனும் 4 நூல்கள் எழுதுக, படத்தொகுப்பு என்பது யாது, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. ஓமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, எலியும் பூனையும் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆங்கில சொற்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. டெபிட் கார்டு, டிமாண்ட் டிராஃப்ட், அனிமினேஷன், மெட்ரோ ட்ரெயின், பகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், அதே மாதிரி சினத்தா வரும் கேட்டினை எழுதுக, அகநானூறு குறிப்பு வரைக, சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடு, கவிதை மறுதலை தொடர் சான்று தந்து விளக்குக, எழுத்தாணி குறித்து ஊவேசா கூறுவனவற்றை எழுது, திரைப்படத்தின் காட்சி ஆற்றல் எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக, அதே மாதிரி நிரல்நிலை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை சான்றுடன் எழுது, பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழோடு பொறுத்து எழுத சொல்லியிருக்காங்க. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை, எறும்பு ஊற கல்லும் தேயும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு துறை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ராமனிடம் வெளிப்படுத்தும் உடன்பிறப்பை கம்பராமாயணம், அறிவுடைமை வாழ்வின் வேருக்கு துணை நிற்கும், கவிதையின் நடையினை கட்டமைக்கப்படும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, அதே மாதிரி உரிமைத்தாகும் கதையினை கருப்பொருளும் சுவையும் உரிமைத்தாகும் கதையினை கருப்பொருளும் சுவையும் சிதையாமல் சுருக்கி எழுது, மகா நடிகரை கொண்ட பாலச்சந்தர் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்டியலகரம் பாடல், நோய் என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 12ஆம் வகுப்பு தமிழ் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நாளை ரிப்பீட் ஆகும். ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. எந்த கொஷினும் வந்து விடக்கூடாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் கண்டிப்பாக நல்லா படித்து எழுதி பாருங்கள். இதான் அப்டேட்டு. நன்றி.